Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான 2 கிச்சன் டிப்பு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது ஒரு சின்ன ஐடியா தான். இது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. நான் இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட இது ஒரு நாள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த டிப்பு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு வந்து இருக்கிறதுலையே ரொம்ப பெரிய தலைவலியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் வந்து இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், தக்காளி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஸ்டோர் பண்ணுறது, அதையும் ரொம்ப நாளைக்கு வந்து வச்சு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லியை சூப்பரான ஒரு மெத்தடில் நம்ம வந்து இன்றைக்கி ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுதான் எப்படின்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி இதுக்கு நான் எடுத்திருக்கிற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வாழை இலை தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த வாழை இலை வந்து நார்மலாக பக்கத்தில் இருக்க மார்க்கெட்லேயே நமக்கு கிடச்சிரும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி என்னோடய பாக்ஸில் வந்து அதுக்கேற்ற மாதிரி அளவில் நான் வந்து இன்றைக்கி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அப்படியே கூட நீங்கள் வாழை இலையை 2ஆக கட் பண்ணிவிட்டு அப்படியே கூட நடுவில் வச்சு அப்படியே சுருட்டி கூட நீங்கள் வந்து வச்சு ஸ்டோர் பண்ணலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். வாழை இலை கட் பண்ணதுக்கப்புறம் நான் ஸ்டோர் பண்ணுற பாக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. சில நேரங்களில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி அதிகமாக வாங்கிட்டோம் அப்படின்னா பாக்ஸை வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துப்பேன். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதாவது காய்கறி வாங்கும்போது கொஞ்சம் கொடுத்ததுனால அது வந்து நான் இன்றைக்கி இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸில் தான் நான் இன்றைக்கி ஸ்டோர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ண வாழை இலையை இந்த மாதிரி நீங்கள் அடியில் போட்டுக்கோங்க ஒரு பாக்ஸில். போட்டு இது செட் பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து கருவேப்பிலையை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி அந்த காம்போடையே தான் வைக்க போகிறேன். ஆல்ரெடி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து நான் கருவேப்பிலை வந்து நிறைய வாங்கினதுனால ஒரு பெரிய டப்பாவில் போட்டு அதை உருவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் உங்ககிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி கருவேப்பிலையை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த பாக்ஸில் நம்ம வந்து வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட பாக்ஸ் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய கருவேப்பிலை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிறேன் சின்ன பாக்ஸில். கருவேப்பிலையை உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு வாழை இலை போட்டு நீங்கள் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 15 டேஸ்க்கு மேலே உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வந்து கருவேப்பிலை கிடைக்கும். இப்போ செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லியும் சேம் அதே மெத்தடில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி வந்து இன்றைக்கி கொஞ்சமாக தான் இருந்தது. ஸோ இன்றைக்கி நான் வந்து அதே மாதிரி சின்ன டப்பா தான் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி வந்து நம்ம அதிகமாக வாங்கும்போது நம்ம சட்னி, துவையல் அந்த மாதிரி, அதாவது கொத்தமல்லி ரைஸ் அந்த மாதிரிலாம் செய்வோம் இல்லையா? அதெல்லாம் செஞ்சது போக நமக்கு அப்போ கூட வந்து கொத்தமல்லி நிறைய மீதியாக இருக்கும். சம்டைம் வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் வந்து ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளுக்கு வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை உங்ககிட்ட காட்டுறேன். உங்களுக்கு வந்து வாழை இலை கிடச்சிது அப்படின்னா வாழை இலையில் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படி கிடைக்கல அப்படின்ற போது நீங்கள் வந்து சாதாரண டிஷ்யூ பேப்பர் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்ட்டு. இது ஒரு 10 டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சு நான் இதை வந்து வாங்கி வச்சு. கண்டிப்பாக அந்த 2 டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் டிப்ஸ் வந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.